உடையவர்கள். அப்படிப்பட்ட தாயினை பெண்மையின் சிறப்பை வள்ளுவனும் பாரதிதாசனும் சொல்லி சென்றதை நமது இளம் புயல் கணேசன் குறிப்பிட்டார். நண்பர் கணேசன் அவர்கள் இளம் வயதிலேயே பல்வேறு திருக்குறள் பட்டறைகள் தொடர்ந்து நடத்தி திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அவர் தம்முடைய வாழ்வில் முழு மூச்சாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞர். அவரை அனைவரும் பாராட்டுவோம். தாயை பழித்தவனை விடமாட்டேன் என சொன்னான் பாரதிதாசன். அப்படிப்பட்ட தாயினை பற்றி கணேசன் குறிப்பிட்டார். தொடர்ந்து நமது இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திருக்குறள் முனைவர் மு.க. அன்வர் பாஷா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். எல்லா புகழும் அது கூட எல்லா புகழும் இறைவனுக்கு. சான்றோர் பெருமக்களுக்கு இதயம் நிறைந்த அன்பு குரல் வணக்கம், தமிழ் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். சிறப்பானதோர் நிகழ்வு. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் இனிதான பிறந்த நாள் விழா. எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று முரசறைந்து கொட்டு முழக்கத்துடன் சமூகத்திற்கு எடுத்துரைத்த மாண்பமை புலவர் அவர், மாபெரும் புலவர். வியந்து பார்க்கின்றேன். தமிழை என் உயிர் என நினைத்து சுவாசித்து வாழ வேண்டும் என்று சொன்னவர் அந்த மாமனிதன் பெருமகன். எண்ணி பார்த்தால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த பெருமகன் வழியில் தமிழ் வளர்ப்போம், குறள் நெறியில் குறள் வழியில் வாழ்வினை தெளிவோம் என்பது மிக முக்கியமான ஒரு அரும் கருத்து. வியந்து பார்க்கின்றேன். நான் வரும்போது எனது அருமை இளவல் அன்பு சகோதரர் கணேசன் தான் அழகாக தன் கருத்துக்களை முத்திரையிட்டு சென்றார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று அழகாக அந்த குறள் ஒலிக்கும். சான்றோனாய் பிறந்தால் தன் மகனை மற்றவர்கள் சான்றோர் என உரைத்தால் அது எத்தனை இன்பம் தரும் அந்த தாய்க்கு என்பதுதான் அந்த குறளின் பொருள். ஆனால் ஆனால் சான்றோன் என்பது அத்தனை எளிதாக நமக்கு கிடைத்து விடுமா? சொல்வது யாருக்கும் எளிது, அறியலாம் சொல்லிய வண்ணம் செயல். அந்த சான்றோன் என்ற நிலைக்கு உயர்வதற்கு அவன் இந்த பூமி தாயின் மடியில் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் தனக்கான ஒரு முத்திரை பதிப்பதாக தன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக செம்மோந்த நிலையை அவன் உயர்ந்து செல்ல வேண்டும். மனிதனாக ஒருவன் மிளிர்வதற்கு, மனிதனாக ஒருவன் ஜொலிப்பதற்கு, மனிதனாக ஒருவன் ஒளிர்வதற்கு 10 வகையான உடைமைகள் அவன் உடலுக்குள், அவன் உள்ளத்துள் உணர்வுகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் சான்றோன் ஆக முடியும். பொருள் வாழ்வதற்கு தேவை, வாழ்வதற்கு பொருள் தேவை, வாழ்வதிலும் ஒரு பொருள் தேவை அல்லவா? பொருளற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது. மனிதனே, மனிதனே, நீ அன்புடையவனாக இருக்கின்றாயா? எண்ணிப்பார். உன்னிடம் இருக்க வேண்டிய ஒரு உடைமை. அடக்கமுடையவனாக இருக்கின்றாயா? உன்னையே நீ சோதித்துப்பார். உன்னிடம் இருக்கின்றதா? எண்ணிப்பார். ஒழுக்கமுடையவனாக இருக்கின்றாயா? எண்ணிப்பார். உன்னிடம் இருக்கிறதா? பொறுமை. சோதித்துப்பார். நீ இரக்கம் கருணையுடையவனாக இருக்கின்றாயா? நினைத்துப்பார். உனக்கே வினா தொடுக்கின்றேன். உன்னிடம் அறிவு இருக்கின்றதே, அதை பயன்படுத்துகின்றாயா? அறிவை பற்றி சொல்லுகின்றார். நீ தைரியமாக இருக்கின்றாயா? ஊக்கமுடன் இருக்கின்றாயா? ஊக்கத்தை பற்றி சொல்லுகின்றார்.
இத்தனையும் இருக்கின்ற நீ உண்மையில் முயற்சியுடையவனாக இருக்கின்றாயா வாழ்க்கையில் வளமடைய? ஆள்வினை உடைமை என்று முயற்சியை பற்றி சொல்கின்றார். நல்ல பண்புகள் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று பண்பை சொன்ன அவர்தான் வெட்கப்பட வேண்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏனென்றால் பெண்ணுக்கு இருக்கும் இயல்பான நாணம் என்பது இயல்பு, அது எனக்கு தெரியுமே, அது உனக்கு தெரியும். ஆணுக்கும் நாணம் வேண்டும் என்பது பழியான செயல் செய்வதற்கு, செய்யக்கூடாத செயல் செய்வதற்கு, கூடாத செயல் செய்வதற்கு நீ வெட்கப்பட வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாணம் உனக்கு ஒரு உடைமையாக அலங்கரிக்க வேண்டும் என்று அழகுபட எடுத்துரைத்த அந்த வள்ளுவ பேராசான் பண்புடைமையை எடுத்து நெற்றியில் மணிமகுடம் சூட்டுவது போல கிரீடமாக வைக்கின்றார் 10 உடைமைகளை. இது நம்மிடம் இருக்கின்றதா? நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மனிதனாக மிளிர வேண்டும். நீ பிறந்த இடம், நீ பிறந்த மண், நீ பிறந்த பூமி, உன் மொழியை நீ பேணி பாதுகாக்க வேண்டும். ஒரு மொழி அழிந்து விட்டால் ஒரு இனமே அழிந்துவிடும் என்று சொல்வார்கள். நம் மொழிக்கு நாம் முக்கியத்துவம் தருவோம் என்று தமிழை என் உயிர் என்பேன் என்று உரைத்த அந்த பாவேந்தரின் பிறந்த நாள் விழாவில் ஆண்களின் அந்த சான்றோர்கள் பெருமக்கள் முன்னிலையில் வாழ்த்துரைப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்த அந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி, அத்துணை உதயங்களும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானத்துடன் பலவளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ்க என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி வாழ்த்தி வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. வணக்கத்துடன்.